بسم الله الرحمن الرحيم إن تبدوا الصدقات فنعما هي وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم ويكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சுப தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு விரும்பிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே படைத்தவருடைய அருளையும் படைத்தவருடைய திரு பொருத்தத்தையும் நாளை வறுமையில் சொர்க்கத்தையும் ஒரு அடியார் பெற வேண்டும் என்றால் அதற்கான பாதையை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது.
அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகிய வழிமுறைகளை, இபாதத்துகளினுடைய அடிப்படையான விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த உலகில் வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்திற்கு செய்த பல அருள்படைகளை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றார். காரணம், மனிதன் படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும் என்றால், மனிதன் படைத்தவனுடைய நினைவை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட வேண்டும் என்றால், நிச்சயமாக இறைவன் இந்த உலகத்தில் செய்திருக்கிற ஒவ்வொரு அருள்படை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அருள்படைகளை அனுபவிக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருள்நியமத்துகளை பெற்றிருக்கக்கூடிய நாம், அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா உலகத்தாருக்கெல்லாம், உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அருள்படைகளை, நியமத்துகளை வழங்கி இருக்கின்றார். இறைவனுடைய அருளால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளையும் நினைவூட்டி காட்டுகின்றார். சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் அரைதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதியாஇன் அஃபலா தஸ்மஊன். குல் அரைதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், குல் அரைதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேரத்தை நிரந்தரமாக ஆக்கிவிட்டார். பகலை இல்லாத அளவிற்கு இரவையே அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ஒளியை கொண்டு வர முடியுமா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, கேட்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய ஒரு அருள் வளம் தான் இரவு நேரத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு, மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, தன்னுடைய உடலை கொண்டு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் நியமத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இரவு நேரத்தை வழங்கியிருக்கிறார். இந்த இரவு நேரத்தை கொண்டு வரக்கூடிய வலிமையும் வல்லமையும் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, யாராலும் கொண்டு வர முடியாது என்பதை குர்ஆன் அழகாக பறைசாற்றுகின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, குல் அரைதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டார். வெறும் பகலாகவே இருக்கிறது, இரவை கொண்டு வரவில்லை. இதனால் மனிதன் எப்படிப்பட்ட பாதிப்புக்குள் ஆளாகுவான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களாக நாம் உணர்கின்றோம். ஓர் இரவு நாம் தூங்கவில்லை என்றால் 100 பேரிடத்திலே கூறுவோம், இரவெல்லாம் தூங்கவில்லை என்றால் மனிதனுடைய உடலில் அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஓர் இரவு தூக்கமின்மை என்பது ஒரு மனிதனுடைய உடலில் எவ்வளவு பெரிய தாக்கம், அதை தாங்கிக் கொள்ளாததனுடைய விளைவுதான் தன் நாவினாலேயே தன்னை சந்திக்கின்ற சகோதர சகோதரிகளிடத்திலே, உற்றாரிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பரிடத்திலே, கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலேயே சொல்லக்கூடிய நிலைப்பாடை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தை அவ்வளவு ஒரு மகத்துவமிக்கதாக வழங்கியிருக்கிறார். பகலை நிரந்தரமாக ஆகிவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களுக்கு அவ்வளவு பெரிய கருணையை கொடுத்திருக்கிறார். இரவு நேரத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், பகலை கொண்டு வந்து கொடுக்கிறார். காரணம், ஒமின் ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருள்தான். இரவும் பகலும் வருவது, அதை கொண்டு வந்து மனிதர்களுக்கு வழங்குவது, இது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பேர் அருள் என்பதை குர்ஆன் அழகாக எடுத்துரைத்து மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நினைவூட்டி கூறுகின்றார். இதற்காக மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது படைத்தவனுடைய அந்த கடமைகளை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை 3 வகையாக பொருளாதார ரீதியாக வழங்கியிருக்கின்றார். 3 வகையான பொருளாதார மக்களை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுக்கின்றார், ஒரு சிலருக்கு நடுத்தரமாக வைத்திருக்கிறார், ஒரு சிலரை ஏழைகளாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். காரணம், மனிதன் இந்த உலகத்தில் அந்த பேரருள், அந்த பொருளாதாரம் இறைவனிடமிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், வல்லாஹு ஃபضل بعضكم على بعض في الرزق. உங்களில் சிலரை விட செல்வத்தால் சிறப்பு
அமல்படுத்தியது அல்லாஹ் தான் என்று உணர்த்தி காட்டுகிறான். மனிதன் 1000 உழைத்தாலும் பல ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டே இருப்பான். ஆனால் சிறுவனை இடத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு சில வினாடிகளில் ஒரு சில காலங்களில் சம்பாதிப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய நேர்மையும் அவனுடைய ஹலாலான முறையின் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அபிவிருத்தி வழங்குகிறார். எனவேதான் ரிஸ்க் என்பது, பொருளாதாரம் என்பது இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை ஒரு அடியான் தெளிவான முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொண்டால் அந்த மனிதன் படைத்தவன் வகுத்து கொடுக்கின்ற சட்ட திட்டங்களை தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதை நோக்கி பயணிப்பான் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக, திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் குறிப்பிடுகிறான், அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். நிச்சயமாக அல்லாஹ் தான் உலக வாழ்க்கையில் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக விசாலமாக கொடுக்கிறான். ஒரு சிலருக்கு அளவோடும் அளந்தும் நிர்ணயம் செய்து அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே இறைவனால் கொடுக்கப்படுகிற அந்த பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் செலவு செய்தாலும் அதையும் அல்லாஹ் தஆலா தர்மமாக, நன்மையாக ஆக்குகிறான். சாதாரண விஷயம் அல்ல. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் சரியான முறையில், ஹலாலான முறையில், மார்க்கம் அனுமதித்த முறையில், இறைவனுடைய அனுமதி, இறைவன் வகுத்து கொடுத்த முறைப்படி ஒரு பொருளாதாரம் இருக்குமே என்றால் நிச்சயமாக அதை அல்லாஹ் தஆலா தர்மமாக, நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த செல்வத்தை இறைவன் விரும்புகின்ற, இறைவன் வழிகாட்டுகின்ற முறையில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அந்த தர்மம் என்பது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிக்கும். நீங்கள் நல்லதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ் வழிகாட்டிய ஒன்றுக்காக நீங்கள் செலவு செய்தால், தர்மம் செய்தால் அது உங்களை தான் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய மன்னரையை விசாலமாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய மரணப்படுகையில் ஏற்படுகின்ற நெருக்கடியிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய விலை நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் நீங்கள் செலவு செய்கின்ற செலவு நிச்சயமாக அது ஹலாலானதாக, மார்க்கம் அனுமதித்ததாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தர்மங்கள் எதில் ஹலாலான முறையில் சம்பாதித்ததாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் நிரப்பப்பட்டதாக அல்லாஹ்வுக்கு பயந்த முறையில் இருக்கிறதோ அதை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுதெல்லாம் நாம் வழங்கியவற்றில் இருந்து அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாத நிலையான ஒரு தர்மம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 29வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் லியுஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதுஹும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர்கள் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் எங்கே சொல்லும் பொழுதும் நீங்கள் அதை செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் இதை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து ஒரு ஈமான் கொண்ட அடியார் தன்னிடமிருந்து ₹1 செலவு செய்தாலும் இதை அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்டது, ரப்பு கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. இந்த சிந்தனையோடு ஒரு அடியார் செலவு செய்வான் என்றால் நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்படி அப்படி இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும், இரவு ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒரு
அடியான் தர்மம் செய்யும் போது மறைமுகமாக செய்யப்படுகின்ற, யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற, தனது வலதுகரத்தால் கொடுக்கப்பட்டது இடதுகருக்கு தெரியாமல் வழங்குகின்ற அளவுக்கு ஒரு அடியானுடைய தர்மம் அதற்கு தனி அந்தஸ்து இருப்பதையும், நாளை மறுமையுடைய நிழலே கிடைக்காத அந்த நாளிலே அல்லாஹ்வினுடைய அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக செய்யப்படுகின்ற தர்மம், யாருக்கும் சொல்லி காட்டாத தர்மம், யாருக்குமே தெரியாத ஒரு தர்மம், செய்யப்படுகிற தர்மம் தனக்கும் தன்னை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு தர்மத்தினுடைய அந்தஸ்து நாளை மறுமை நாளில் ஒரு ரஜுலுன் தஸத்தக பிரஜுலின் ஹத்தா யஅலமுல் லா ஷிமாலுஹு, தான் கொடுத்த அந்த தர்மம் வலதுகரத்தால் கொடுக்கப்பட்டது இடதுகரத்துக்கு தெரியாத அளவிற்கு அந்த தர்மத்தை ஒருவன் பாதுகாத்துக் கொண்டால் அதற்கு இவனுடைய வெகுமதி இருக்கிறது. நாளை மறுமையில் அரிசியினுடைய அல்லாஹ்வினுடைய அரிசியினுடைய நிழல் யாருக்குமே கிடைக்காத அந்த இடத்திலே இவர்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் செலவு செய்ததை சிறுரும் அலானியா என்று சொல்கிறார். மறைமுகமாக பிள்ளை இரவு பகலாக செலவு செய்வதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி ஒரு ஆளால் செலவு செய்தால் அல்லாஹ் அது அழியாத நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் தர்மம் செய்தால் அதில் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒரு அடியார் இந்த வசனத்தை தெளிவான முறையில் விளங்கிக் கொண்டால் நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை பற்றி கவலையே படமாட்டார். தர்மம் செய்வதில் முந்தி அடித்து மோதி கொண்டு இருப்பார். காரணம் அல்லாஹ் தஆலா இதில் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது, நஷ்டமே ஏற்படாது, இது இறைவனால் கொடுக்கப்படுகிற வாக்குறுதி. இது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளருடைய மனதில் பதிய வேண்டும். எனவே அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யோஃபியஹும் உஜூரஹும் வ யுஸீரஹும் மின் ஃபத்லிஹி, நீங்கள் கொடுத்ததற்கான கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். அதோடு நிறுத்த மாட்டான். யுஸீரஹும் மின் ஃபத்லிஹி, நீங்கள் கொடுத்ததினால் மீண்டும் அதை பெருகெடுப்பதற்காக இன்னும் நாம் அதிகமாக்குவோம் என்று நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட அடியார்களாகிய நம்மை தர்மத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். தர்மத்தை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்தம் பலமாக அது தர்மமாக இருந்தாலும் அது ஹலாலானதாக, அதுதான் மிக நிபந்தனை ஒன்று, ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலாலான சம்பாதியத்தில் சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய தர்மம் நம்மை அழித்து விடாது, நமக்கு அது நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை நோக்கி அல்லாஹ் கொண்டு செல்கிறான். அதை கொடுக்கக்கூடியவர்கள் உணர்வார்கள், கொடுத்தவர்கள் அதை வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அதை கொடுத்தவர்கள் நிச்சயம் தன் கொடுப்பதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு காலமும் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டால், எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டால் தான் கொடுத்து வந்ததை நிறுத்த மனநிலை ஏற்படாது என்பதை உலகத்தில் பல சகோதர சகோதரிகள் பேசுவதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிற அந்த வாக்களிப்பு உறுதியானது என்பதைதான். அது மட்டுமல்ல, தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துகிறார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 254வது வசனத்திலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, ரசூல் மீது ரசூல் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல், உங்களுக்கு இறைவன் நாம் வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து மறுமை நாள், தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள், எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள், அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபாஅ. அந்த மறுமை நாளிலே எந்த வியாபாரமும் கிடையாது. நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைத்து விட்டு அதை குறைப்படுத்தாமல் நீங்கள் அங்கே வந்து சேர்த்தால் எந்த வியாபாரத்தையும் பண்ண முடியாது. எந்த நட்பிற்கும் அந்த பலன் ஏற்படாது. எந்த நட்பு உள்ளவர்கள் நண்பர்கள் வந்து உதவி செய்ய முடியாது. யாருடைய பரிந்துரையும் அங்கே செல்லாத அந்த ஒரு நாள்
வருவதற்கு முன்னாக நாம் வழங்கிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் விரும்புகின்ற காரியத்திற்காக, அல்லாஹ் கடமையாக்கிய காரியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் என்ற ஜகாத் என்பது வேறு, சதகத்துல் ஃபித்ர் என்பது வேறு. தர்மம் என்பது வேறு, ஜகாத் கடமையானவர்கள், கட்டாய கடமையாக்கப்பட்டவர்கள், 5 கடமைகளில் ஒரு கடமை செல்வந்தர்கள் மீது. சதகத்துல் ஃபித்ர் என்பது ரமலானுடைய மாதம் முடிந்து நோன்பு நம் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒவ்வொரு அடியார் உலகத்தில் பிறந்தவர்கள் வரை கொடுத்து தீர வேண்டும் என்பது அது சதகத்துல் ஃபித்ர். இந்த சதகா என்பது எல்லா நாளும் எல்லா நேரங்களிலேயுமே ஒரு அடியார் தன் செலவிற்கு போக எஞ்சி இருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, நல்ல பணிகளுக்கு, அல்லாஹ் விரும்புகின்ற காரியத்திற்கு ஒவ்வொரு அடியார்களும் செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய உயர்வை தருகிறான். அதனால் தான் ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் இதனை செலவு செய்யுங்கள், நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. அதே சூராவினுடைய 2வது சூராவினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி வன்-நஹார் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி வன்-நஹார் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி சிர்ரன் வ-அலானியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பில்-லைலி வன்-நஹார், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் யார் மடக்கிய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் அச்சமும் கிடையாது. ஒரு அடியான் நிரந்தரமாக தர்மம் செய்து கொண்டிருந்தால் நாம் அடங்கிய பொருளாதாரத்திலிருந்து நாளை மறுமையில் எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. உலகத்தில் பல ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தர்மத்தை நோக்கி பயணிக்கும்படி வலியுறுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், மன் தஸத்தக பி ஸதகதி, ஒரு அடியார் தர்மம் செய்கிறார். எதை? பி ஆலின் தமர், ஒரு பேரித்த பழத்தை, ஒரு பேரித்த பழத்தை தர்மம் செய்கிறார். அது எதிலிருந்து வந்தது? மின் கஸ்பின் தய்யிபின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான முறையில் சம்பாதித்ததிலிருந்து ஒரு அடியான் ஒரு பேரித்த பழத்தை தர்மம் செய்தார். ஏனென்று சொன்னால் லா யதகப்பல் இல்லா தய்யிப், அல்லாஹ் தஆலா தூய்மையானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் செய்றீங்க, அந்த தர்மம் நிச்சயமாக ஹலாலானதாக இருக்க வேண்டும். நீங்கள் உழைத்து சம்பாதித்ததாக இருக்க வேண்டும், ஹராமானதாக இருக்கக்கூடாது. மார்க்கத்திற்கு முரணான முறையில் சம்பாதித்து தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி ஹலாலானதை மட்டும் தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். வயதகப்பலு பி யமீனிஹி, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தன்னுடைய வலது கரத்தால் அந்த தர்மத்தை வாங்கிக் கொள்கிறார். தர்மத்தை வாங்கிக் கொண்டு வயுரப்பி லி ஸாஹிபிஹி கமா யுரப்பில் ஃபலூஹ், அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை வளர்க்கின்றார். அந்த தர்மத்தை வளர்க்கின்றார். எப்படி வளர்க்கின்றார்? கமா, எந்த அளவிற்கு ஒரு குதிரை குட்டியை ஒரு மனிதன் அதை பராமரித்து வளர்த்து பெரிய ஆளாக ஆக்குகிறானோ அதுபோல் அல்லாஹ் தஆலா ஒரு பேரித்தம்பல அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் ஹலாலான முறையில் சம்பாதித்ததாக இருந்தால் அல்லாஹ் அதை வளர்க்கின்றான். எந்த அளவுக்கு? அத்தாயுது ஜபல், மலை, பெரும் மலை அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை வளர்த்து வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய, நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் ஒரு பேரித்தம் பலமாக இருந்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலான சம்பாதியத்தில் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். மலை அளவுக்கு வளர்க்கப்பட்டு நாளை மறுமையில் நமக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்கான நன்மையுடைய அளவிலே வழிகாட்டி கொடுக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தர்மத்தை நாம் ஹலாலான முறையில் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது நிலையானது, நிரந்தரமான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் நம்மை விட்டு ஒரு காலமும் போகாது. நமக்கு அது நிலையாக பின்னால் வரக்கூடியது, நம்மளோடு தான் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய உதாரணத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சீக்கிரமாக விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே அழகான ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். காரணம், நம்முடைய தர்மம் நம்மை விட்டு நாம கொடுத்திருக்கலாம், ஆனால் நாம் கொடுத்தது நம்மை விட்டு போகவில்லை, நம்மளோடு அது இருந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை தபஅ ஷாத்தன், ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து அதை ஏழை எளிய அண்டை வீட்டார்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான பழக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கின்ற விசேஷமாக வீடுகளில் செய்யும் பொழுது அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், உறவினருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பக்குவத்தை நாம் ஏற்படுத்த
ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறைகள், பண்பாடுகள். நபிமார்களுடைய மனைவிமார்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி செயல்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, மா பகீத மின் அஹலி. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மையாட்ட கேட்கிறாங்க, ஆட்ல இருந்து கொடுத்தீங்களே ஏதாவது மிச்சம் இருக்குதா என்று கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மையா சொல்றாங்க, இல்லா கதபஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஒரே ஒரு துண்டு மட்டும் வெயிலமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாருக்கு சொல்கிறார்கள், ஒரு துண்டு மட்டும் பாத்திரமாக இல்ல, நீங்கள் கொடுத்த எல்லாமே தான் பத்திரமாக இருக்கிறது, மீதியாக இருக்கிறது. நீங்க யாருக்கெல்லாம் உலகத்தில் தர்மமாக கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியதாக இருக்கிறது, அது உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம், நாம் கொடுக்கக்கூடிய பிறருக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மளோடு நிலை பெற்று இருக்கிறது என்பதை விளங்குகின்ற வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் இந்த தர்மம் என்பது எல்லா நாட்களிலும் அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கும் பொழுது நமக்கு அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கான எளிய முறையில் நாம் நன்மை அடைந்து கொள்வதற்கான ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தான் நமக்கு வழங்கியிருக்கிறான். தர்மம் என்பது எல்லா நாளும் நம்மளால் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அப்தின் யௌமின் யஸ்பஹு ஃபீஹி இபாதி இல்லா யன்ஸிலானி மலக்கானி ஃபயகூலா அதுமா அல்லாஹும்ம யஅதி முன்ஃபிகன் ஸலபா அல்லாஹும்ம யஅதி மும்சிகன் தலபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு அடியார்களும் ஒரு நாளை அடையும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியாரிடத்திலே இரண்டு வானவர்களை இறக்காமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு அடியார்களிடத்திலேயும் இரண்டு வானவர்கள் வருகிறார்கள். இரண்டு வானவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ் யஅதி முஹல்பா, எவர் ஒருவர் தானம் தர்மங்கள் செய்கிறாரோ, தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு பிரதிபலனை கொடுத்து கொண்டே இருப்பாயாக, மேலும் மேலும் கொடுப்பாயாக என்ற அளவிற்கு வானவர்கள் துஆ செய்கிறார்கள். நம்மளால் கொடுக்க முடியும் என்ற வலிமை இருந்து நாம் கொடுக்கவில்லை என்றால் நமக்காக யார் கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவு ஏற்படுத்தும் என்று வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எனவே இரண்டு வானவர்கள் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொடுக்கும் பொழுது மேலும் மேலும் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை வானவர்கள் நமக்காக செய்கின்றார்கள். நாம் கொடுக்காமல் நன்றாக தெரிந்து கொண்டு அதை அடக்கி நிறுத்திக் கொண்டோம் என்றால் அழிவு ஏற்படட்டும் என்று வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இயன்ற அளவிற்கு நம்மளால் ஆன தர்மங்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை உயர்த்திருந்தான், நமக்கு நாளை வறுமையில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தில் கூட மிக முக்கியமான, ஏனென்றால் பெருநாள் தினம் என்பது எல்லா மக்களும் வருவார்கள், ஆண்கள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள், ஒரு ஊர்ல அதிகமான மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய இடமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக சொல்றார், யா மஹஷரன் நிசா, பெண்கள் கூட்டமே தஸத்தக்ன, நீங்கள் தானம் தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவார்கள். ஏனென்றால் உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேன், காரணம் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்ற காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் தர்மங்களை அதிகமாக செய்து கொண்டே இருங்கள் என்ற செய்தியை பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் காரணம் இந்த தர்மம் என்பது எல்லா நாட்களிலும் மனிதர்கள் கொடுக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்வையும் மகத்துவத்தையும் சிறப்பையும் தரக்கூடியவனாக இருக்கிறார் என்று கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகுன்னா வலவ பிஷ்ஷிக்கு பித்தவர், நீங்கள் தர்மம் செய்வது ஒரு துண்டு பேரித்தும் அல்லது யார் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மம் இருக்கிறது ஒரு பேரித்தம்பர் அளவிற்கு நீங்கள் இஹ்லாஸான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்து தர்மம் செய்திருந்தால் அந்த தர்மம் நாளை உங்களை மறுமையிலிருந்து மறுமையினுடைய நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக அது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபமல்லம் எதிர், உங்களால் அந்த ஒரு பேரித்தம்பர் அளவு கூட தர்மம் செய்ய முடியவில்லை என்றால் ஃபகலிமத்தின் தையிபா, நீங்கள் அழகான முறையில் ஒருவரிடத்தில் பேசுங்கள், சிரித்த முகத்தோடு பேசுங்கள், அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு தர்மத்தினுடைய ஆந்தத்திலே வந்து நிற்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக அளவில் மனித நேயத்தை வளர்ப்பதற்கு உள்ளத்தை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான பண்பாடுகள் உலக வரலாற்றில் நீங்க எங்கே தேடி அலைந்தாலும் கிடைக்க
முடியாத அளவிற்கு அழகிய தோற்றங்களும் பண்புகளும் நிறைந்த போதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அழகிய பேச்சு பேசுவது இருக்கிறது, அன்பாக உரையாடுவது இருக்கிறது, அது ஒரு தர்மத்தின் அந்தஸ்து என்று உலக அளவிற்கு பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மிக வறுமையில் இருப்பார்கள், கஷ்டத்தில் இருப்பார்கள். ஆனால் தன்னால் இயன்ற அளவிற்கு தர்மங்களை கொடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இந்தி தீனாருல் வாஹித், ஒரே ஒரு திரகம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், தீனார் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள், நான் தர்மம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், வலைக அன்ஃபிக், உனக்கு நீ செலவு செய்து கொள், என்ற அந்த அளவுக்கு தேவையுடையவராக இருக்கிறாய், உனக்காக நீ செலவு செய்வதும் உனக்கு தர்மத்தினுடைய நன்மையுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றார்கள். அடுத்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னொன்று இருக்கிறது, இதை செய்வது என்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறார்கள், உன்னிடம் படிப்பறிகின்றவருக்கு செலவு செய். இப்படியாக உன்னுடைய தர்மத்தின் வலிமையில் வாழ்ந்தாலும் தன்னால் என்ற அளவிற்கு இருக்கின்ற ஒன்றை கொடுக்கக்கூடிய நிலை ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால் தர்மத்தினுடைய உணர்வை புரிந்தார்கள், மகத்துவத்தை விளங்கினார்கள். தாம் எப்பொழுதும் நம்மளால் இயன்ற அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மாற்றம் செல்கின்ற என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செய்தியை நாம் பல முறை கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய ஆயிஷா அம்மையார் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி, ஒரு தாய் 2 குழந்தைகளோடு வீட்டு வாசலில் வந்து யாசகம் கேட்டு நிற்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலம் இந்தி அஜிதி தமரத்தன் வாஹிதா, இந்த வீட்டில் ஒரு பேரித்தம்பழத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, இல்லா அழைத்து இய்யாஹா, இருக்கிற ஒரு பேரித்தம்பழத்தையும் எடுத்து அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய ஆயிஷா அம்மையார் கொடுத்ததை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏன் அந்த அளவிற்கான ஒரு நிலை அவருடைய மனதில் பதிந்தது என்றால் இஸ்லாம் தர்மத்தினுடைய உயர்வு, தர்மம் கிடைப்பதினால் அது குறைந்து விடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார், அல்லாஹ் ரப்பல் யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை அழித்து விடுவான், கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான் என்பதை அவர்களுடைய உள்ளங்களில் இறை வசனங்கள் ஆழமாக பதிந்தது, அழுத்தமாக பதிந்தது. அதனால் தன்னை ஒரு பேரித்தமரம் இருந்தாலும் தன்னை நாடி தேடி வந்துவிட்டாரே என்று அவர்களுக்கு அது கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி விடாமல் அவர்களை கொடுக்க வைத்தது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மத்தினுடைய மகத்துவமும் சிறப்பும் ஏராளமாக திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் நம்மளால் இயன்ற அளவிற்கு அதை விளங்கி புரிந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பாக மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவிற்கு தர்மத்தை கொடுப்பார்கள் என்றால் புயல் காற்று அடிக்கின்ற அளவிற்கு தன்னால் இயன்ற அளவிற்கு தர்மங்களை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த தர்மத்தினுடைய உயர்வை மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறார், அதை நசீபாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்றால் நம்மளால் இயன்ற அளவிற்கு அந்த தர்ம நிலையை ஏழை எளிய மக்களுக்கு, நல்ல பணிகளுக்கு, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களுக்கு, அல்லாஹ்வினுடைய மார்க்க பணிகளுக்கு, குறிப்பாக உறவினர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவத்திற்காக அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், குடும்பத்தில் உள்ள உறவினர்களை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வந்து தர்மத்தினுடைய உயர்வை பற்றி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய கணவர் பலகீனமானவராக இருக்கிறார், அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, எனக்கு கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு கொடுக்கலாமா என்று கேட்டு வீட்டு வாசலில் கேள்வி கேட்டு நிற்கின்ற பொழுது அங்கு இன்னொரு இதே சம்பந்தமான கேள்வி கேட்பதற்கு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம், ஒன்று தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கிறது, இரண்டாவது உங்களுடைய உறவினரை நீங்கள் கவனித்த ஒரு நன்மை, உறவை பேணிய ஒரு நன்மை, உறவினர்களுக்கு உள்ள ஏழைகளை நோக்கி நீங்கள் கவனித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக தர்மத்தினுடைய வலியுறுத்தலை நமக்கு கூட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதில் அதிகம் கவனம் செலுத்தி நம்மளால் இயன்ற அளவிற்கு நல்ல பணிகளுக்கு, நல்ல விஷயங்களுக்கு, உற்றார் உறவினர் ஏழையாக இருக்கக்கூடியவர்களை கவனித்து நம்மளால் கொடுப்போம் என்று சொன்னால் சிலர் கேட்காமல் இருப்பார்கள், அவர்கள் வெட்கப்படுவார்கள், உண்மையிலே அவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள், அதை நாம் கவனித்துக் கொடுக்க வேண்டும். அதே போன்று
இந்த ஜகாத்தை வாங்கக்கூடியவர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஜகாத்தை நாம் வாங்குகிற இதற்கு நாம் உரிமை உள்ளவர்களா என்று பார்க்கக்கூடிய காலம். ஏனென்றால் வறுமை இன்றைக்கு ஒழியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வாங்கக்கூடியவர்கள் இது நமக்கு தகுதி உள்ளதா, அல்லாஹ் சொல்லிய அடிப்படையில் அந்த நபர்களில் நாம் ஒருவரா என்று சிந்தித்து கவனித்து இந்த ஜகாத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் ஜகாத்துக்கு உரிமை இல்லாத ஒரு ஜகாத்தை நாம் வாங்கிவிட்டால் மிகப்பெரிய பாவியால் ஆக்கப்பட்டு நாளை வறுமையின் விசாரணை நிறுத்தப்பட்டு நரகத்தில் தள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வறுமை ஒழிக்கப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஜகாத்தை இது வரை செலுத்துவதற்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உயர்வை எப்பொழுதும் என்னாலும் செய்து நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. ما بعد. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் தர்மத்தினுடைய அவசியத்தையும் தர்மத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மையும் தர்மம் என்பது நாளை மறுமையில் நம்மளை நிச்சயமாக நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடையும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி தந்திருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மலக்குல் மௌத் நம்மை நோக்கி எப்போது வேண்டாலும் பயணிக்கலாம். அந்த பயணம் நம்மை அடைவதற்கு முன்பாக செலவு செய்ய வேண்டும். அதனால் தான் சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலன் யஅஃபிர அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாஅதிய அஹதகுமுல் மௌத், மலக்குல் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு முன்னால் கொடுங்க. கொடுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அது நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. மலக்குல் மௌத் வந்துவிட்டால் நாம் எதையுமே தர்மம் செய்ய முடியாது. மரணத்திற்கு முன்பாக நாம் வணங்கியவற்றில் இருந்து மரணப்பிடி வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருந்து கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய நிலை அந்த நேரத்தில் கதறுவார்கள், லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப், ஒரு குறிப்பிட்ட தவணை என்னை விட்டுடுங்க, ஃபஅஸ்தக, நான் போய் அதை தர்மம் செய்து விடுகிறேன், கொடுத்து விடுகிறேன். இந்நாளைக்கு கொடுக்கணும் நினைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை மலக்குல் மௌத் பிடித்து விட்டார். அதனுடைய உண்மையிலே நீங்கள் அந்த நேரத்திலே தத்தளிப்பீர்கள். அந்த தத்தளிப்பிலே எந்த பலனும் கிடையாது. லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். கொஞ்ச நேரத்துக்குரிய அல்லாஹ், சில வினாடிக்குரிய அல்லாஹ், ஒன்றுமே பலன் தராது. அவருடைய கதறல் அல்லாஹ்விற்கு முன்னால் ஒன்றுமே பயன் தராது. 60 ஆண்டு காலங்கள் 40 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய நசீபை இந்த பூமியிலே கொடுக்கிறது. அதனுடைய எல்லா வலிமையும் வல்லமையும் இருந்து தன் கரத்தை கட்டி பிடித்துக் கொண்டதனுடைய விளைவு அந்த கதறுவான், யுஅஃபிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உங்களுடைய மரணத்துக்கு மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் சில வினாடிகள் கூட அல்லாஹ் பிந்த மாட்டான் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வாக்கிலிருந்து நம்மளால் இயன்ற அளவிற்கு அதை கொடுத்து நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அதுதான் நம்மளோடு மன்னரைக்கு வரக்கூடியது, வறுமைக்கு வரக்கூடியது, கபருக்கு வரக்கூடியது. எனவே அல்லாஹ் ரசூல் எது நமக்கு மன்னரைக்கும் கபருக்கும் வரும் என்றார்களோ அதில் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் தர்மத்தினுடைய உயர்வை உலக சமூகத்திற்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு على نعمه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.